தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்கியிருக்கோம். ஜூன் முதல் வாரத்திலிருந்து இந்த வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோங்க. இந்த வகுப்பானது இணைய வழி பயிற்சி வகுப்புங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாக, அந்த ஆப் மூலமாக இந்த வகுப்பு நம்ம நடத்துகிறோம். நடத்தப்பட்ட வகுப்புகளை அன்றன்றே நம்ம தமிழ்ச்சோலை அகாடமி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் லைவாக கிளாஸை கவனிக்கலாம். நடத்தப்பட்ட கிளாஸை இல்லை ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், விடுபட்டுட்டோம் அப்படின்னாலும் அந்த வகுப்பை நம்ம மீண்டும் மொபைல் ஆப்பில் எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம பார்த்து கொள்ளக்கூடிய வசதி இருக்குங்க. அதே மாதிரி தேர்வு அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 தேர்வுகளுக்குள்ளே நம்ம வைத்திடுவோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தலைப்பு வாரியாக நம்ம பிரித்து நிறைய தேர்வுகள் வைத்திடுவோம். நம்ம என்ன நடத்துகிறோமோ அந்த நடத்துவதற்குண்டான இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்குறோம். இந்த பவர் பாயிண்ட் போட்டு நம்ம நடத்துகிறத இந்த பவர் பாயிண்ட் அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுவும் நம்ம குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எது நடத்துகிறோமோ அதே மாதிரி ரேர் புக்ஸ் இருந்தது அப்படின்னா அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வகுப்பு மிகச்சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரி டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள், நிறைய நண்பர்கள் நம்மை தொடர்பு கொண்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் தினந்தோறும் நமக்கு அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, கல்லூரி டிஆர்பி நண்பர்களுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் போடலான்னு இருக்கோங்க, தேர்வு மட்டும். ஸோ இது குறித்து உங்களுக்கு விரிவான தகவல்கள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிறிய தலைப்பு பார்க்கலாம். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 10வது யூனிட்டில் திறனாய்வும் நாடகமும் கொடுத்துருக்காங்க. அதில் இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிற பகுதி இருக்குங்க. இந்த பகுதிக்கு என்னென்ன நூல்களெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதிலேருந்து ஒரு தலைப்பையும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ இலக்கிய திறனாய்வை பொறுத்த வரைக்கும் நிறைய நூல்கள் இருக்குது. அதில் நம்ம இன்றியமையாத முக்கியமான நூல்கள் அப்படின்னு சில நூல்கள் நம்ம இங்கே கொடுக்குறோம். அதில் இலக்கிய திறனாய்வு தாயை ஞானமூர்த்தி அவர்கள் எழுதிய இந்த நூல் மிக ஒரு அருமையான அற்புதமான கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு நூலுங்க. அடுத்து இலக்கிய திறனாய்வியல் மதுசா விமலானந்தம், ராஜசேகரன் இருவரும் எழுதியிருக்கிறாங்க. இலக்கிய திறனாய்வு சு பாலச்சந்திரன் அவர்களுடைய நூல் இருக்குது. சு நடராசன் எழுதிய திறனாய்வு கலை அப்படிங்கிற நூல் இருக்குது. டாக்டர் சு பாலச்சந்திரன் இலக்கிய திறனாய்வு இருக்கு நம்ம பார்த்துட்டோம். முனைவர் ஈஸ்வரன் அவர்கள் எழுதிய இலக்கிய திறனாய்வு மற்றும் இலக்கிய கொள்கைகள் அப்படின்னு 2 நூல் இருக்குங்க. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள திறனாய்வு அணுகுமுறைகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. அரங்க சுப்பையா அவர்களுடைய இலக்கிய திறனாய்வு இசங்கள் கொள்கைகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. எம்ஏ நுமான் எழுதிய மார்க்சியமும் இலக்கிய திறனாய்வும்னு ஒரு நூல் இருக்குங்க. டாக்டர் மூவா அவர்களுடைய இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய திறன் இந்த நூல்களெல்லாம் இருக்குது. அடுத்து எம்ஏ நுமான் எழுதிய திறனாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூல் இருக்குது. சிவகுமாரன் எழுதிய திறனாய்வு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குங்க. முனைவர் சோலையன் எழுதிய செவ்விலக்கிய திறனாய்வியல்ங்கிற நூல் இருக்குங்க. பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் எழுதிய இலக்கியமும் திறனாய்வும் என்ற நூல் இருக்குது. அடுத்ததாக முனைவர் பஞ்சாங்கம் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு அப்படிங்கிற ஒரு அருமையான நூல் இருக்குது. அடுத்ததாக முனைவர் ஜெயராசா அவர்கள் எழுதிய இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. பொன்னம்பலம் அவர்கள் எழுதிய திறனாய்வு சார்ந்த சில பார்வைகள் அப்படிங்கிற நூல் இருக்குது. ராஜநாராயணனின் புனை கதைகளும் இயற்கை எழுதுதலும்னு ஒரு நூல் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. திறனாய்வு பிரச்சனைகள் கைலாசபதி இப்படி நிறைய அறிஞர்கள் நூல்கள் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சில இன்றியமையாத முக்கியமான நூல்கள். பஞ்சாங்கம் அவர்கள் எழுதிய இலக்கிய திறனாய்வு கொள்கைகளும் கோட்பாடுகளும்னு ஒரு நூல் இருக்குது. அதில் என்ன மாதிரியான தலைப்பு உள்ளே இருக்கும்னா, கண்டிப்பாக நம்ம திறனாய்வு படிக்க வேண்டியவங்க இந்த நூல்களெல்லாம் நம்ம படிக்கணுங்க. அதில் இந்த மாதிரி திறனாய்வு வகைகளெல்லாம் அருமையாக அழகாக முன்னுரை உட்தலைப்பு கொடுத்து முடிவுரை கொடுத்து நல்ல அருமையான கட்டுரைகளை எழுதியிருப்பார் பஞ்சாங்கம் ஐயா அவர்கள். இப்போ இந்த படைப்பு வழி திறனாய்வு, மரபு வழி திறனாய்வு, விதிமுறை திறனாய்வு, முருகியல் திறனாய்வு,
விளக்க முறை திறனாய்வு, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு, மூலப்பாட திறனாய்வு, வாழ்க்கை வரலாற்று வழி திறனாய்வு, ஒப்பீட்டு முறை திறனாய்வு அப்படின்ட்டு என்னென்னலாம் திறனாய்வு வகைகள் இருக்கோ இன்னும் நிறைய இருக்குங்க. இதெல்லாமே அந்த நூல்களில் பட்டியலிட்டு ஒவ்வொன்றும் ஒரு கட்டுரையாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி பெரும்பாலும் நம்ம இலக்கிய திறனாய்வியல் தாயை ஞானமூர்த்தி இவர்களுடைய நூலை நம்ம பெரும்பாலான நண்பர்கள் இந்த நூல் வச்சுருப்பீங்க. இது ஒரு இன்றியமையாத நூல். இது இல்லாமல் இப்போ நம்ம காட்டின ஸ்க்ரீனில் காட்டின இந்த நூல்கள் எல்லாமே இன்றியமையாத நூல்கள்ங்க. இப்போ நம்ம இந்த நூல்கள் எல்லாம் நம்ம நடத்துவோம். இந்த நூல்களில் இருந்தெல்லாமே வினாக்கள் எடுத்து நம்ம தேர்வு வைப்போம் நம்மக்கிட்ட வகுப்பில் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு. ஏன்னா இத்தனை நூல்களும் நடத்துவதற்கு கால அவகாசம் இருக்காது. அந்த நூல்களில் முக்கியமான நூல்கள் எல்லாம் ஒவ்வொரு நூல்லையும் சில இன்றியமையாத பகுதிகள் எல்லாம் நடத்துவோம். ஆனால் பெரும்பாலும் அந்த நூல்களில் இருந்தெல்லாம் வினாக்கள் எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 500 வினாக்கள், 500 தேர்வுகள், 500 வினாக்கள் இல்லை, 500 தேர்வுகளுக்கு பக்கம் நம்ம வச்சிடுவோம். ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது ஒரு பயிற்சியாக இருக்கும். சரி, இந்த காணொலியில் நம்ம இதை பார்த்தோம். இது இல்லாமல் நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். இலக்கிய திறனாய்வியல் அப்படிங்கிற இந்த புத்தகம் தாய் ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தில் 14வது தலைப்பில் பாட்டு அப்படிங்கிற தலைப்பு கொடுத்து இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. ஏன்னா பாட்டு, கவிதை எல்லாமே ஒன்று தான். இந்த கவிதை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் இருக்குது. பெரும்பாலும் மேலை நாட்டு கவிஞர்கள் சொல்கிறாங்க, அவங்களுடைய கோட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. இதில் பாருங்கள், கவிதையாவது யாப்பினால் ஆக்கப்பெறுவதாகும். இது ஜான்சன் அவர்களுடைய கருத்துங்க. அடுத்தது ஷெல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவிதையை பொதுவாக கற்பனையின் விளக்கம் அப்படின்னு சொல்கிறார். கவிதை அப்படிங்கிறது ஒரு கவிஞன் என்ன கற்பனை பண்ணுறானோ அந்த கற்பனைக்கு அவன் கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் கவிதை அப்படின்னு ஷெல்லி சொல்கிறாருங்க. கார்லைல் என்ன சொல்கிறாங்கன்னா, இசையோடு பொருந்திய ஒரு கருத்தை தான் கவிதைன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாருங்க. அடுத்தது மில் அவர்களுடைய கருத்து என்னன்னா, அறிவோடு கற்பனையை சேர்த்து உண்மையோடு இன்பத்தை இணைக்கும் கலை தான் கவிதைங்கிறார். அறிவு இருக்கணும், அந்த அறிவோடு கற்பனையை சேர்த்து சொல்லணும், அது உண்மை இருக்கணும், அது இன்பத்தை இணைக்கக்கூடிய கலை, இதுதான் கவிதை. இயல்பாகவே உணர்ச்சி செறிந்த கருத்தும் சொற்களும் தான் கவிதை. பாட்டு, கவிதை எல்லாமே ஒன்றது. ஏன்னா ஒரு கவிதைன்னு உணர்ச்சி இருக்கணும், செறிந்த கருத்து இருக்கணும். வெறுமனே உணர்ச்சி இருக்குது ஆனால் அதில் நல்ல கருத்து இல்லைன்னா அது நல்ல கவிதையாக இருக்காது. அதே சமயம் கருத்துக்கள் இருக்குது ஆனால் உணர்ச்சி மிக்கதாக இல்லை அப்படின்னாலும் அது சிறப்புடையதாக இருக்காது. ஸோ இயல்பாக உணர்ச்சி செறிந்த கருத்தும் சொற்களும் பாட்டாகும்னு மில் அவர்கள் சொல்கிறாருங்க. அடுத்தது ஆசிலிட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, கவிதை அப்படிங்கிறது கற்பனை, உணர்ச்சி ஆகியவற்றின் மொழியாகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்து கோலரிட்ஜ் அவர்களுடைய விளக்கம், பாட்டுக்கு கவிதைக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, கவிதை அறிவியலுக்கு மாறானது, அதன் முதன்மையான நோக்கம் இன்பமே, உண்மையை உணர்த்துவது அன்றுங்கிறார். ஒரு கவிதையை படித்தா நமக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய அது ஒரு உண்மையை சொல்லுதா, இதில் லாஜிக் இருக்கா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அதை தான் அது சொல்கிறாரு. கவிதை அறிவியலுக்கு மாறானது, அறிவியலும் இது ஒன்றும் கிடையாது, இதில் நிறைய கற்பனை இருக்கணும், இன்பத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டு அறிவுகள் அனைத்தினுடைய மூச்சும் நுண்ணிய உணர்வும் தான். இந்த பாட்டுங்கிறதே அறிவோட அனைத்து தன்மை, அதனுடைய மூச்சு, நுண்ணிய உணர்வு, இதுதான் கவிதை அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, கவிஞனின் உள்ளத்திலிருந்து பொங்கி வழியும் உணர்ச்சி தான் கவிதை அப்படிங்கிறாருங்க. இது வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கருத்து. அழகின் ஒளிநய படைப்பு தான் கவிதை அப்படிங்கிறாரு எட்கர் ஆலன் போ சொல்கிறாருங்க. அடுத்தது சில கவிஞர்கள், பிலிப் சிட்னி என்ன சொல்கிறாருன்னா, சில கவிஞர்கள் தம் கவிதைகளை யாப்பு என்ற உடையோடு படைக்கின்றனர். யாப்பு வெறும் அணிகலனே என்று அதனால் கவிதை உருவாகாதுங்கிறாங்க. கவிதைக்கு யாப்பு தேவையில்லை, யாப்புங்கிறது ஒரு உடை தான், ஒரு அணிகலன், வெறும் அணிகலன் தான், அதனால் மட்டும் கவிதை உருவாகிடாது அப்படிங்கிறாரு பிலிப் சிட்னிங்கிறாருங்க அப்படிங்கிறவர். அடுத்து யாப்பு வடிவமின்றிய உயர்தரமான கவிதைகள் படைக்கப்படுங்கிறது கோலரிட்ஜ் கருத்து. இன்றைக்கி புது கவிதைகள்லாம் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கவிதைனா என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. இது மிக இன்றியமையாத பகுதிங்க. ஏன்னா
இந்த மாதிரி ஒரு கவிதைக்கு டெஃபினேஷனோ, கற்பனைக்கோ, மனப்படைப்புக்கோ, உணர்ச்சிக்கோ, கருத்துக்கோ அல்ல வடிவத்துக்கோ யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம தேர்வில் கேட்கப்படக்கூடியதுங்க. இப்போ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் உள்ள கற்பனை, வடிவம், கலைக்காகவே பாட்டு, காப்பியம், நாடகம், புதினம், நனவோடை புதினம், சிறுகதை, கட்டுரைன்னு சொல்லிட்டு ஒரு 19 தலைப்புகள் கொடுத்துருக்குறாங்க உள்ளங்க. இது எல்லாமே பிஜிடிஆர்பிக்கு மிக மிக அவசியம். பிஜிடிஆர்பிக்கு அவசியங்கும் பொழுது இதெல்லாம் கல்லூரி டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு பகுதிங்க. ஸோ நண்பர்கள் இந்த மாதிரி மூல நூல்களில் படிங்க. மூல நூல்களில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும். இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற எல்லாமே மூல நூல்கள்லேருந்து நம்ம எடுத்து கொடுக்கறதாங்க. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லைட் போட்டு நடத்துவோம் ஒவ்வொன்றுக்குமே. இது இல்லை சில இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே மூல நூல்களை காமித்து நம்ம நடத்துவோம். இது எல்லாமே இப்போ நம்ம இலக்கிய திறனாய்வில் என்னென்ன பகுதிகள் இருக்கோ அதுக்கெலாம் நம்ம போடப்பட்ட ஸ்லைடு தாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான் இது. ஸோ இது என்னென்ன எளிமையாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. நம்ம அதில் பெரிய பெரிய பேராகிராஃபில் இருக்கிற விஷயத்த இந்த மாதிரி உங்களுக்கு வண்ணங்களில் உங்களுக்கு எப்படி ஒரு ஹிண்ட்ஸை நம்ம எடுத்து கொடுக்குறோம். இது நம்ம வகுப்பில் இணையிறவங்களுக்கு இந்த மாதிரியான பவர் பாயிண்ட்டு நம்ம பிபிடியாக அவங்களுக்கு நம்ம அனுப்பிடுறோம். ஸோ இது எளிமையாக இதுவே ஒரு மெட்டீரியல் தாங்க, இதுவே நோட்ஸ் தான் உங்களுக்கு. ஒவ்வொன்றுமே நமக்கு நோட்ஸ் தான், படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பக்கங்கள் இதில் இருக்குதுங்க. நூற்றுக்கணக்கான பக்கங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்லைட்ஸ் நம்ம போட்டு நடத்துகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வகுப்பு மிகுந்த பயனுள்ளதொரு வகுப்பாக இருக்கும். இதில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம யூஜிடிஆர்பியில் நம்மக்கிட்ட படித்தவங்களில் 64 நண்பர்கள் வகுப்பில் இருந்தவங்களும், அடுத்து 40 நண்பர்கள் நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்சில் இருந்தவங்களும், மொத்தம் 104 நண்பர்கள் நம்ம சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிருக்காங்க. அதே போல் இப்போ பிஜி படிச்சுட்ருக்கிற நண்பர்களும் நல்ல முறையில் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு பேட்ச் 2 ஆண்டுகளாக படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜூன் முதல் வாரத்தில் இருந்து. ஸோ நண்பர்கள் சேர்ந்து நீங்கள் பலன் பெறலாம். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.